அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. நெல்லையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் மோதல் உண்டாகியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நெல்லையில் இன்று அதிமுக மாவட்ட கூட்டம், செயலாளர் கூட்டம் என்பது நடைபெற்றது. இது கொள்கை பரப்பு செயலாளர் இருந்த பாப்பலமுத்தையா முன்னாள் மாவட்ட செயலாளர் இருந்தார். தற்போது இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர் பணிகளை முறையாக செய்யவில்லை, கட்சி பணிகளை முறையாக செய்யவில்லை என மாவட்ட செயலாளர் கணேசராஜாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அது ஒரு மோதலாகவும் இதானது. இதில் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர். இதில் மேடையில் ஏறி வாக்குவாதம் செய்ய முயற்சித்த ஒரு தொண்டரையும் மாவட்ட செயலாளர் கீழே இறக்கிவிட்டதால், அதாவது கணேசராஜா கீழே இறக்கிவிட்டதால் இந்த பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக இருவருக்குள்ளும் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே மோதல் என்பது தற்போது நடந்து வருகிறது. அதை விளக்குவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இது எதிர்பாராத, அதாவது இந்த கூட்டத்தில் எதிர்பாராத சம்பவமாக இது நடைபெற்றிருப்பதாக தெரிவித்திருந்தாலும் இது மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மொத்த தொண்டர்கள், அதாவது மாநகர் மாவட்ட அணியினர் அனைவரும் இருக்கும் நிலையில் மாநகர் மாவட்ட செயலாளர் அணியினருக்கும் அதே போல கொள்கை பரப்பு துணை செயலாளராக கூடிய பாப்பலமுத்தி அணியினருக்கும் இடையே ஏற்பட்ட இந்த மோதல் மிகப்பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்த விஷயத்தில் விரைவில் சரியான முடிவு எட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த கூட்டத்தில் பரபரப்பான ஒரு மோதல் என்பது ஏற்பட்டு நடைபெற்று வருகிறது. இன்று முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் தலைமையில் தான் தற்பொழுது இந்த கூட்டம் என்பது நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. அதன் அவரும் வந்திருந்தார். அந்த நிலையில் தான் இந்த கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக இந்த சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தற்பொழுது மாவட்ட செயலாளர் கூடிய கணேசராஜா முறையாக பணிகளை செய்யவில்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். கட்சி பணிகளை தொடர்ந்து செய்யாத போது எப்படி வரக்கூடிய 2022 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முடியும், அனைவரும் ஒற்றுமையாக எதிர்கொள்ள முடியும் என்ற வாதம் எழுந்தது. இந்த நிலையில் தான் மேடையில் ஏறி அவர்கள் தொண்டர்கள் ஏற முயன்ற போது அதை தடுத்தார், மாவட்ட செயலாளரும் தடுத்தார். இதனைத் தொடர்ந்து இரண்டு அணியினருக்கு இடையே மிகப்பெரிய அளவில் வாக்குவாதம் மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கான முயற்சிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் அமைதியாக தொடங்கிய இந்த கூட்டத்தில் நடந்த இந்த சலசலப்பான ஒரு விஷயம், மோதல் போக்கு என்பது அனைவரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. தற்பொழுது அந்த மோதல் போக்கு தொடர்ந்து நடந்து வருகிறது. நெல்லையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா கொள்கை பரப்பு அணி நிர்வாகிகளிடையே இந்த மோதலானது உண்டாகியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் வாக்குவாதமும் மோதலும் உண்டாகியிருக்கிறது. மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா தரப்பு தங்களை கட்சி பணியாற்ற விட மறுப்பதாக கூறி கொள்கை பரப்பு அணி நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், நீங்க தொடரலாம். அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் என்பது இன்று காலை நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டம் முதலில் அமைதியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனாலும் மாவட்ட செயலாளர் கூடிய கணேசராஜா முறையாக செயல்படவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதில் இந்த ஒற்றுமை இல்லை என்றால் கண்டிப்பாக நடத்த முடியாது, கட்சி பணிகளை முறையாக செயல்படுத்தவில்லை என நேரடியாக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கூடிய பாப்பலமுத்தியா அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இரண்டாவது, இது மேடை ஏறி பேச முயன்ற தொண்டரையும் மாவட்ட செயலாளர் தடுத்தார். இதனைத் தொடர்ந்து தான் இந்த கூட்டத்தில் பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. இரண்டு அணியினருக்கும் இடையே மிகப்பெரிய நேரடியாகவே வாக்குவாதம் ஏற்பட்ட போது அடுத்தடுத்து அவர்கள் ஆதரவாளர்களும் மோதிக்கொண்டனர். இதன் காரணமாக அமைதியாக நடந்த கூட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்குள்ளான ஒரு சூழலாக அந்த இடம் மாறிவிட்டது.
மாறிவிட்டது. இது எதிர்பாராத விதமாக நடந்திருந்தாலும் இந்த விஷயத்தில் மூத்த நிர்வாகிகளால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. தற்பொழுது அந்த மோதல் போக்கு என்பது நடந்து வருவதால் இது எதிர்பாராத ஒரு விஷயத்தில் நடந்தாலும் இந்த விஷயம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதால், அதாவது இரண்டு அணியினருக்கும் இடையே நேரடியாக வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஒருவருக்கு தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு இந்த கூட்டம் போனதால் மிகப்பெரிய அளவில் அது சலசலப்பு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் காவல்துறையினரும் இதற்கான ஒரு முயற்சிகளை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் நடைபெற்ற அதிமுக கலாய்வு கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி முன்னிலையில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் வாக்குவாதமும் மோதலும் உண்டாகியிருக்கிறது. நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா கொள்கை பரப்பணி நிர்வாகிகளிடையே இந்த மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா தரப்பு தங்களை கட்சி பணியாற்ற விட மறுப்பதாக கூறி கொள்கை பரப்பணி நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மோதலில் ஈடுபட்ட மாவட்ட செயலாளர் கொள்கை பரப்பணி நிர்வாகிகளை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சமாதானம் செய்தார். ஆனால் மேடையில் இருந்த மூத்த நிர்வாகிகள் சமாதானம் செய்ய முயன்றும் கேட்காமல் அதிமுக நிர்வாகிகள் மோதலில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா கொள்கை பரப்பணி நிர்வாகி பாப்புலர் முத்தையா ஆதரவாளர்களிடையே இந்த மோதலானது உண்டாகியிருக்கிறது. மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா தரப்பு தங்களை கட்சி பணியாற்ற விட மறுப்பதாக கூறி பாப்புலர் முத்தையா ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று அதிமுக கள ஆய்வு கூட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதற்காக முன்னாள் அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணியும் நெல்லை வந்திருந்தார். அவர் முன்னிலையில் தான் அந்த கள ஆய்வு கூட்டம் அமைதியாகத்தான் தொடங்கியது. ஆனால் தொடங்கிய கொஞ்சம் சிறிது நேரத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. அதாவது ஏற்கனவே தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூடிய அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் கூடிய கணேசராஜா கட்சி பணிகளில் சரியாக செயல்படவில்லை என அவர் செயல்படவும் அதாவது முறையாக செயல்பட அனுமதிக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். குற்றம் சாட்டுவது கொள்கை பரப்பு துணை செயலாளர் கூடிய பாப்பலமுத்தியா. எனவே பாப்பலமுத்தியா அணியினருக்கும் பாப்பலமுத்தியாவிற்கும் கணேசராஜாவுக்கும் இடையே நேரடியாகவே வாக்குவாதம் நடந்தது. ஆனால் அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஆதரவாளர்கள் ஒரு குறை தாக்கிக் கொண்டனர். மேடையில் இருந்த கணேசராஜாவும் மேடை ஏற முயன்ற தொண்டரை கீழே மேடை ஏற விடாமல் தடுத்தாலும் அங்கிருந்த நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் திடீரென ஏற்பட்ட இந்த சலசலப்பு காரணமாக உடனடியாக மூத்த நிர்வாகிகள் அனைவரும் அமைதியாக இருக்க சொல்லியும் முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் அவர்களுக்குள் ஒரு கைகலப்பும் ஏற்பட்டது. இந்த கைகலப்பு ஏற்பட்டதும் முன்னாள் அமைச்சராக எஸ்பி வேலுமணி நேரடியாக அவர் பேசி அந்த சலசலப்பை அமைதிப்படுத்த விரும்பினார். ஆனாலும் தொடர்ச்சியாக அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு இந்த மோதல் போக்கு என்பது நீடித்தது. இதில் ஒருவருக்கு தாக்கிக் கொண்ட சம்பவம் அதுவும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் முன்னிலையில் நடந்ததால் மிகவும் பரபரப்புக்குள்ளானது. அந்த இடமே ஒரு மிகவும் பெரிய சலசலப்புக்குள்ளானது. கூட்டம் அதிகமாக இருந்ததால் உடனடியாக அந்த சலசலப்பை ஒருமை அமைதிப்படுத்த முடியவில்லை. இருந்திலும் தொடர்ச்சியாக பேசிய முன்னாள் அமைச்சர் பேசியதை தொடர்ந்து அந்த கூட்டம் இந்த சலசலப்பு என்பது தற்போது மெல்ல அடங்கியிருக்கிறது. கூட்டம் சரியாக நடக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலை மிக சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கள ஆய்வு கூட்டம் நடத்தினோம். ஆனால் இதில் சரியாக எல்லோரும் அமைதியாக இருந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் தற்பொழுது மெல்ல அந்த மோதல் போக்கு என்பது தற்போது நின்றுள்ளது. நெல்லையில் நடைபெற்ற அதிமுக கலாய்வு கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா முன்னாள் மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா ஆதரவாளர்களிடையே இந்த மோதலானது உண்டாகியிருக்கிறது. மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா தரப்பு தங்களை கட்சி பணியாற்ற விட மறுப்பதாக கூறி பாப்புலர் முத்தையா ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மோதலில் ஈடுபட்ட மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆதரவாளர்களை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி சமாதானம் செய்தார். ஆனால் மூத்த நிர்வாகிகள் சமாதானம் செய்ய முயன்றும் கேட்காமல் அதிமுக நிர்வாகிகள் மோதலில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா முன்னாள் மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா ஆதரவாளர்களிடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது.